மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் சிந்திப்பான், விலங்குகள் சிந்திக்காது. அப்போ இறைவனை நிராகரிப்பவர்கள், இறைவனை புறக்கணிப்பவர்கள் சிந்திக்க மறுக்கின்றார்கள் என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. லகும் குலுபுல் லா யஃப்கவுன பிஹா வலகும் ஆயுனுல் லா யுப்சிரூன பிஹா வலகும் ஆசானுல் லா யஸ்மவுன பிஹா உலாயிக்க கல் அன்னாம் பல்ஹும் அசல் உலாயிக்க ஹுமுல் காஃபிலூன். இறைவன் சுட்டி காட்டுகிறான், அவர்களுக்கு இதயங்கள் உண்டு, ஆனால் சிந்திக்க மாட்டாங்க. கண்கள் இருக்கின்றன, பார்க்க மாட்டார்கள். செவிகள் உள்ளன, கேட்க மாட்டார்கள். அவர்கள் விலங்குகளை போன்றவர்கள், விலங்குகளை விட கீழானவர்கள். அவர்கள்தான் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள் என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும், இறை அத்தாட்சிகளை, இறைவனுடைய வசனங்களை கேட்க வேண்டும், நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இறைவன் அலட்சிய வாழ்க்கையிலிருந்து விலகி இறைவனுக்கு பணிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக.